ஹலோ வணக்கம். நான் வந்து தீபேஷ். நான் வந்து நிலையான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நிலையான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலையானது சஸ்டைனபிள். யாரெல்லாம் நிலையான ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கள நிலையான்னு சொல்லலாம். நாங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கோம். அதாவது கம்போஸ்டிங் அட் சோர்ஸ். வீட்டில் இருந்தே நம்ம வந்து உரமாக்குதல். ஒரு செக்ரிகேஷன் பற்றி பேசுகிறோம். ஸோ வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 60% இது வந்து ஆர்கானிக் வேஸ்ட்டாக வரும். அந்த ஆர்கானிக் வேஸ்ட்டை நம்ம வந்து கம்போஸ்டரில் போட்டு கம்போஸ்ட் பண்ணிட்டோன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் ரீசைக்ளிங். ப்ளஸ் லேண்ட்ஃபில்ஸ் எதுவுமே இருக்காது. அதனால தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் கிளைமேட் சேஞ்ச். இப்போ வந்து ஒரு கிலோ ஃபுட் வேஸ்ட்டு நீங்கள் லேண்டில் தூக்கி போட்டிங்கன்னா அதுலேருந்து 2.25 kgs ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிட் ஆகுது. அந்த எமிஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு ரைட் சோர்ஸ். ஸோ இதுதான் எங்களோட கம்போஸ்டர் மாடல். இதில் டெய்லி வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாமே போட்டு நீங்கள் கம்போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கோகனட் ஷெல்ஸ் இதை கம்போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இதை ஆர்டிசன்ஸ் கிட்ட கொடுத்து அதை வந்து அப்சைக்கிள் பண்ணி கேண்டில் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பவுல்ஸ், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், சோப் டிஷ்ஷஸ், இல்லை டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். எங்களோட கான்செப்ட் வந்து எல்லாமே வந்து கம்போஸ்ட் பின்குள்ளே போயிடும். ஸோ பேம்பூ ப்ரஷஸ், ஒரு பேம்பூ ப்ரஷ், ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ் வந்து 1000 years ஆகுது டீகம்போஸ்ட் ஆகிறதுக்கு. பேம்பூ ஹேண்டிலோட தூக்கி போட்டிங்கன்னா ஒரு 3 months டிகிரேட் ஆகிடும். கம்போஸ்ட் பண்ணிங்க அது அகெயின் கிவிங் பேக் டு எர்த் இந்த மாதிரி. ஸோ இதை நாங்கள் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் ஃபுல் டைம்.